200 வியூஸ் கூட போகாத வீடியோக்கு இத்தனை கொஷின்ஸா? இன்னைக்கு டே 3 ஆஃப் மை டியர் டயபிட்டிஸ் சீரீஸ். டே 2 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நேற்று நான் போட்டிருந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணியிருந்தேன். பட் அதில் ஒரு பிரதர் கேட்டிருந்த கேள்வி மட்டும் வேலிடாக இருந்தது. அவர் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, நீங்கள் எதுக்காக 30 வயசுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்தாரு. 30 வயசுக்குள்ளே இந்த சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும்தான் டயபெட்டிஸா, இல்லை 30 வயசுக்கு மேலே இந்த சிம்டம்ஸ் இருக்காதான்னு கேட்டிருந்தாரு. நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்த சிம்டம்ஸ் எல்லாமே டயபெட்டிஸில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஸ்ட்ரெஸ்னால் கூட இருக்கலாம். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தாலே டயபெட்டிஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது எல்லாமே டயபெட்டிஸோட மெயின் சிம்டம்ஸ். கரெக்டாக சொல்லணும்னா, கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடாது, ஆனால் ஆட்டோ ஓடணும்னா கண்ணாடியை திருப்பி தான் ஆகணும். அண்ட் நான் பர்டிகுலராக 30 வயசுன்னு சொன்னதுக்கு காரணம், இந்தியாவில் நாளுக்கு நாள் சுகர் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள. உங்கள் வீட்டில் யாருக்காவது அம்மா அப்பாக்கோ தாத்தோ பாட்டிக்கோ சுகர் இருந்தால் உங்களுக்கு சுகர் வரக்கான சான்ஸ் 31%. அப்படி யாருக்குமே இல்லைனா கூட உங்களுக்கு சுகர் வரக்கான சான்ஸ் 5% இருக்குது. இந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சாலும் பட் மெயின் ப்ராப்ளமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னங்கிறது நான் என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.